படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. லைக் மியூசிக்கும் நல்லா தான் இருக்குது. எல்லாமே எவ்ரி திங் இஸ் குட். அதை நான் சொல்ல இது பண்ணுவேன். பட் நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன் படம். லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் வந்து இட் வாஸ் ஸோ குட். லைக் நல்லா ட்விஸ்ட் இருந்துச்சு, என்கேஜிங்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சி. படம் மொத்தமாக நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஐ லைக். கருணாஸ் அவரும் மெயின் ரோல். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறையா அவர் வருவார். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பாட்டு எதுவும் இல்லை. ஓகே, ஓவராலாக படம் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். ஓவரால் நல்லா இருந்துச்சு படம். பார்க்கலாம். நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு. ஜிக்கு ஒரு புது ஜானராக இருந்துச்சு. எப்பயுமே அவரை காமெடியாகவே பார்த்துருப்போம். திடீர்னு காமெடியாக பார்த்துட்டு இவரை என்னடா ஆக்ஷன் ஒரு க்ரைம் த்ரில்லரில் பார்க்குறோன்னு ஆடாலாம் இல்லை, பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் மெயினாக ஒரு மேட்ரு என்னென்னா, படத்தில் என் ஃப்ரெண்டு நடிச்சிருக்காங்க ரங்குன்ற கேரக்டர். அவங்க வந்து மௌரிஸ் தாஸ் அவர் பேர். ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர். அவரும் பக்காவாக பண்ணியிருந்தார். கண்டிப்பாக தேட்டர் வந்து பாருங்கள். ஓடிடியில் பார்த்து ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நல்ல ஒரு விறுவிறுவிறுன்னு படம் போகும். கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். எல்லாரோட ஆக்டிங்கும் பக்காவாக இருந்துச்சு. மெயினாக சொல்லணும்னா என் ஃப்ரெண்டு நடிச்சிருக்கான். ஸோ அவங்கள பற்றி தான் நான் பேச முடியும். எல்லாருமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே அவங்கன்னு பர்டிகுலராக சொல்ல முடியாது. அண்டு அந்த டைகர் மணின்ற கேரக்டர், அவர் ஒரு கேரளாக்காரர், அவரும் எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஆமாம் ப்ரோ, மறுபடியும் கேட்டுட்டு எல்லாருமே செட் ஆகுது. பாருங்க, தேட்டர் வந்து பாருங்க. சூப்பராக இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. லேகெல்லாம் இல்லை. படம் விறுவிறுன்னு போகுது. பாருங்க, தேட்டரில் பாருங்க. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. நிச்சயமா தியேட்டர்ல வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். நல்லா இருக்கு. ஆக்டிங் சூப்பரா இருக்கு. ஆர்ஜே பாலாஜினா ஒரு ஆக்டிங் சீரியஸா இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியே நாங்க வரல. நாங்க வந்துட்டு நம்ம ஒரு காமெடி ஆர்டிஸ்டா அப்படி பார்த்துருப்போம். இந்த படத்துல எமோஷன்ஸ் அக்ரெஷன்லாம் இருக்கே, அவர் எப்படி பண்ண போறான்னு யோசிச்சு தான் பார்த்தோம். திடீர்னு பார்த்தா செம்மையா டெலிவரி பண்ணியிருக்காரு. ஒரு சில இடத்துல எல்லாம் நம்மளுக்கே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது, என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு. நல்லா இருந்துச்சு. அவரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா கூட விமல் அவரோட ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி தான் இதுலயும் நல்லா பண்ணியிருந்தாரு. அவருக்கான ரோலை பர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு. இல்ல கிடையாது. அது வந்து ஒன்ஸ் நீங்க ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு அந்த வேர்ல்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க. ஜெயில்னா இப்படிதான் இருந்துச்சு, இப்படிதான் ஆளுங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதனால உங்களுக்கு அந்த ஃபீலே வரல. அவரோட ரோல் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த படத்துல வந்துட்டு இன்னும் சூப்பரா தான் பண்ணியிருக்காரு அவர். ஏன்னா ஒரு ஆள் வந்து ஜெயிலுக்குள்ள இத்தனை வருஷம் இருந்தா எப்படி இருப்பான் அப்படின்ற அந்த ரோலை வந்துட்டு சூப்பரா ஒரு பண்ணியிருக்காரு. அதுதான் நம்ம கன்ஃபியூஸ்டா தான் போனோம். அவருக்கு வந்து இதெல்லாம் செட் ஆகுமா, இந்த மாதிரி எமோஷன்ஸ்லாம் சூப்பரா செட் ஆயிருக்கு. அவருக்கு செம்மையா டெலிவர் பண்ணிட்டாரு இந்த படத்துல. கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அதாவது நம்மளே வந்துட்டு கன்ஃபியூஸ்டா தான் வெளியே அனுப்புவாங்க. இதுவா இருக்கலாமா இல்ல அதுவா இருக்கலாமா, நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டு வர மாதிரி தான் ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருக்காங்க. அது நல்லா இருக்கு. நட்டி அவருக்கு ஒரு சின்ன ஆக்சுவலா படத்துல அவ்வளோ ரோல் இல்லை. பட் அவர் கொடுத்த ரோலை அவர் கரெக்டா சூப்பரா பண்ணியிருக்காரு. மியூசிக் ஓகே தான். பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் நிறைய இடத்துல எலிவேட் பண்ணிச்சு சூப்பரா. மியூசிக் மட்டும் ஒரு 2 மியூசிக் தான், அதுவும் ஓகேஸ் தான், அவ்வளோதான். நம்மளுக்கு ஆர்ஜே பாலாஜி அவரோட கேரக்டர் தான் படத்துல நீங்க பாக்குறப்போ உங்களுக்கே தெரியும், என்னடா இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு. ஹீரோயினா அவங்களுக்கான ரோல் அவங்க கரெக்டா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சர்டன் சீன்ஸ்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நீங்க பண்ணணும் அப்படின்னு. அதை ப்ராப்பரா டெலிவர் பண்றாங்க. அதுவும் கனெக்ட் ஆகுது. மொத்தமா படம் நிச்சயமா தியேட்டர்ல வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஃப்ரெண்ட்ஸோட நிச்சயமா வந்து பார்க்கலாம். ஃபேமிலி அந்த வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும், மற்றபடி நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் படத்தை. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான். அதான் ஆர்ஜே பாலாஜி வந்து புதுசாக சென்டிமெண்ட்டும் அந்த எமோஷன்ஸு ஃபைட்டிங்லாம் புதுசாக பண்ணியிருக்காரு. அதுக்காகவே ஒரு வாட்டி பார்க்கலாம் ஒரு படம். கருணாஸோட அப்பியரன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. கடைசியாக கொஞ்சம் வில்லனாக காமிக்கிறாங்க, அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்குது படத்தில். செல்வராகவன் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவுமே போல் செம்மையாக பண்ணியிருக்காரு படத்தில். நட்ராஜன் வந்து அதான் கொலையாளிகள் அவங்களெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வர்றாரு நட்ராஜன் வந்து. பட் ஆனால் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல நட்டிங் படத்தில். ஆக்டிங் வைஸ் செல்வராகவனும் ஆர்ஜே பாலாஜியும் தான். மியூசிக் வந்து பாட்டு 1-2 தான் இருக்குது. மற்றபடி பிஜிஎம் வந்து கதையில் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. ரொம்ப ராவெலாம் இல்லை. அந்த குத்துற சீன்லாம் கொஞ்சம் இதுவாக காமிச்சிருக்காங்க, மற்றபடி அவ்வளோ
சின்ன பசங்க ஆமாம், கொலை வன்முறையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சின்ன பசங்க பார்க்கலாம் தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்பலாம் இல்லை ப்ரோ, ஓரளவுக்கு பார்க்கலாம். படம் வைஸ் வந்து ரொம்ப ஹையாகவும் இல்லை, ரொம்ப லோவாகவும் இல்லை ப்ரோ, ஒரு ஃப்ளோவில் தான் போயிட்டுருக்கு படம். பார்க்கலாம், வீக்கெண்டில் ஒரு படம் வந்து பார்க்கலாம். படம் ஸ்டார்ட்அப்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு சைலண்ட்டான விறுவிறுப்பு இருந்தது. அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது வரைக்கும் அதிகமாக நான் இந்த படத்துலையும் பார்க்கல. ஒன்று ஓவராக சென்டிமெண்ட் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக, இல்லை ஃபைட் சீன்ஸ்லாம் ஓவராக காட்டாமல் சைலண்ட்டான விறுவிறுப்பு கொடுத்தது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஜானர். ஐயோ அவர் தாங்க, நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஐயோ பாவா அவர் ஒரு அப்பாவி போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க. கடைசி கிளைமேக்ஸில் கொடுத்துருப்பாங்க பாருங்க ஒரு இது, யார் நீ ஒன்றே போயா இப்படி நினச்சிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது அவரோட ஆக்டிங். ஏன் அப்படின்னா அதாவது எப்படின்னா 100 பேர் இருந்தாங்கன்னா, ஆக்சுவலி வந்து ஆர்ஜே பாலாஜி சாருக்கு ஒரு விஷயம் சொன்னால் கோவம் வரும், ஆடு நீ தானே அப்படின்னு சொன்னால், கடைசி பார்த்தா ஆடி வேற யாரையும் காட்டும் போது இவனையாடா ஆடுன்னு நினைக்காம விட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. படம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. கதை எப்படின்னு பார்த்தா அப்படிங்கன்னா, ஒரு 100 சிங்கங்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்ட ஒரே ஒரு ஆடு, அந்த ஆடு எப்படி சிங்கமாக மாறுச்சு, அதுதான் கதை. உண்மையிலே சூப்பராக இருந்தது. படம் மொத்தமாக பார்க்கும்போது ரொம்ப விறுவிறுப்பாக இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு செல்வராகவன் சாரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. எல்லா விஷயத்துலையும் பின்னி படல் எடுக்காரு, அதுதான் எனக்கு எப்படின்னு தெரியல. அவரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்தது. இன்னொன்று ஒரு திருநங்கை ஒரு பையன் ஒருத்தன், ஆக்சுவலி திருநங்கை கிடையாது, அவங்க ஒரிஜினல் பையன், பட் திருநங்கையாக உள்ள ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆக்டிங் சூப்பராக இருந்தது. ஜெயிலுக்குள்ளே ஒவ்வொருத்தவங்களையும் எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க, எப்படியெல்லாம் ஒரு அப்பாவி கிடைச்சா என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அழகாக காமிச்சிருந்தாங்க. இப்போ அந்த ஒரு அப்பாவி கேரக்டர் வந்து எப்படி படிப்படியாக வந்து சிச்சுவேஷன்னால மாறி அவன் வந்து ஒரு கிரிமினலாக மாறுறாங்கிறது அந்த படத்தில் ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. படம் வந்து ஒரு ஜாலியான ஒரு படம் கிடையாது, இது ஒரு இன்டென்ஸான ஃபில்மு. மேக்கிங் படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மியூசிக் ஆட்டும் சரி, சினிமாட்டோகிராஃபி ஆர்டிஸ்டும் எல்லாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜிக்கு வந்து ஆக்டிங் ஸ்கோப் பயங்கரமாக இருக்குது. அவர் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த எஸ்பி கேரக்டர் மாத்திரம் கொஞ்சம் ஒரு ஆவரேஜாக இருந்துச்சு. பட் கருணாஸ் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம நட்டி வந்து இது ஒரு பழைய கேஸ், அதை எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு, அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம செல்வராகவன் வந்து ஜெயிலில் ஒரு டானா வர்றாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரு, ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு வேற ஒரு கோணத்தில் நம்ம பார்க்கலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது. உங்களுக்கு டெக்னிக்கலாக வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க.